அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி-ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், மோடியின் ஆசியோடு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடக்கிறது என எதிர்க்கட்சிகள் ஏளனம் செய்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆட்சியை நகர்த்தி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எதிர்காலத்திற்கு வரும் மே மாதம் 23ஆம் தேதி விடை கிடைத்துவிடும். பாமக, தேமுதிக போன்ற கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை நம்பியே ஆட்சி தொடரும் என்கின்ற உறுதியில் இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான ஆட்சி. தமிழக சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையான 234இல் தற்போது காலியாக இருக்கும் 22 தொகுதிகள் தவிர்த்து மீதமுள்ள 212இல் தற்போது ஆட்சியை நீடிக்க 107 உறுப்பினர்களின் ஆதரவோடு ஆட்சி நடைபெற்று வருகிறது. வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலோடு 18 தொகுதிகளுக்கும் பின்னர் மே 19ஆம் தேதி 4 தொகுதிகளுக்கும் என 22 சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தேர்தலின் முடிவுகள் மே 23ஆம் தேதி அறிவிக்கப்படும். அதன் பிறகு அவையின் பலம் 234ஆக உயரும். அதில் 117 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே எடப்பாடியால் ஆட்சியை தக்க வைக்க முடியும். 88 உறுப்பினர்களை கொண்டுள்ள ஸ்டாலின் கையில் வைத்திருந்த ஆட்சியை நழுவவிட்ட ஏக்கத்தோடும் பழிதீர்க்கும் வெறியோடும் காத்திருக்கும் டிடிவி தினகரன் என இருவரிடம் இருந்தும் தப்பித்து ஆட்சியை நீடித்து கொள்ள எடப்பாடிக்கு பாமகவும் தேமுதிகவும் கை கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. தென் தமிழகத்தில் அதிமுக தொடர்களையும் ஜாதி அரசியலையும் டிடிவி தினகரன் தனக்கு சாதகமாக்கி கொண்டு விட்டார். இந்த தகவலை உளவுத்துறை மூலம் சேகரித்து கொண்ட ஆளும் தரப்பு கடும் அப்செட் ஆகியுள்ளது. இருப்பினும் பாமகவையும் தேமுதிகவையும் வைத்து காய் நகர்த்தி பெரும்பான்மைக்கு தேவையான வெற்றியை பெற்றுவிட எடப்பாடி தரப்பு வியூகம் வகுத்துள்ளது. பாமக தேமுதிக வலுவாக இருக்கும் குடியாத்தம், ஆம்பூர், சோளிங்கர் ஆகிய 3 தொகுதிகளில் இஸ்லாமியர் வாக்குகள் அதிகம் இருக்கும் ஆம்பூரை தவிர்த்து 2 தொகுதிகளையும் கைப்பற்றிட அதிமுக துடித்து கொண்டிருக்கிறது. பூந்தமல்லி, திருப்போரூர் ஆகிய 2 தொகுதிகளை பாமக தேமுதிகவின் வாக்கு வங்கியை வைத்து நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த 2 தொகுதிகளிலும் பாமகவுக்கு நிகரான செல்வாக்கை மதிமுக வைத்திருப்பது திமுக அணிக்கு சாதகமாக மாறலாம். ஒசூர் தொகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டியின் மனைவி ஜோதி களமிறக்கப்பட்டுள்ளார். இங்கு அவர் சார்ந்த சமூகத்தின் வாக்குகளும் கர்நாடக எல்லை என்கின்ற முறையில் பாஜகவிற்கு இருக்கும் வாக்குகளும் வெற்றிக்கு உதவும். பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் ஆகிய 2 தொகுதிகளில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வலுவாக இருக்கிறது. அங்கு இருக்கும் பாமகவின் வாக்கு வங்கி அதிமுகவிற்கு கூடுதல் பலமாக இருக்கும். அதே சமயம் அரூர் தொகுதியில் விசிகவிற்கு செல்வாக்கு இருப்பதால் அங்கு திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலவும். சூலூர் தொகுதி கோவை பெல்ட்டில் வருவதால் அந்த தொகுதியை அதிமுகவின் செல்வாக்கை வைத்தே வெற்றி பெற்று விடலாம் என நம்பியுள்ளது. ஆகையால் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியே தொடரும் என கணக்கிட்டு உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பு. மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.